hello, vanakkam and welcome மக்களே. This is Harshika, a freshman at Chennai Institute of Technology, and இன்னைக்கு topic என்னன்னா, it's a topic that's buzzed about a lot. It's the National Eligibility Cum Entrance Test. So that is NEET. அது நீட் தான், வேற ஒன்றும் கிடையாது. ஸோ லாட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அவுட் தேர் ஆர் நீட் அஸ்பைரன்ஸ் நிறைய பேர் கண்டிப்பா இருப்பீங்க. ஸோ உங்களுக்கு வந்து கண்டிப்பா நிறைய டவுட்ஸ் இருக்கும். அதெல்லாம் அட்ரஸ் பண்றதுக்காக சென்னை இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி ஹஸ் ஜாயின் ஹேண்ட்ஸ் வித் கெரியர் கைடன்ஸ் ஜெயபிரகாஷ் காந்திஸ் யூடியூப் சேனல். ஸோ இன்னைக்கு உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும். அந்த டவுட்ஸ்லாம் நான் உங்களுக்காக சேனல் பண்ணி நான் கேட்க போறேன். ஸோ ஹூ பெட்டர் டு ஆஸ்க் than a renowned career guidance counselor and a person who gives a lot of suggestions to the ministry on making decisions about NEET, JEE and NCERT. So in this video, I am going to be interviewing Mr. Jayaprakash Gandhi, who is fondly known as JP Sir by students, on anything and everything about NEET. So, sir, the first question என்னன்னா, so இப்போ வந்து கொரோனா கண்டிஷன்ஸ் போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஃபியூச்சர்ல வந்து நிறைய கண்டிஷன்ஸ் வரவும் வாய்ப்பு இருக்கு. ஸோ வி நீட் அ லாட் ஆஃப் டாக்டர்ஸ். ஸோ நீட் வந்து ஒரு குவாலிட்டி செட் ஆஃப் டாக்டர்ஸ் கொடுக்குதுன்ற வந்து ஒரு கன்செப்ஷன் இருக்குது. ஸோ இப்போ வந்து நமக்கு நீட் தேவையா ஆர் இல்ல நீட் வேண்டாமா? பிகாஸ் a lot of people are not able to access digital platforms and stuff from home. So இது ஆன்லைனா நடத்தினாலும் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வரும். ஸோ இப்போ நீட் வேணுமா வேண்டாமா? வேணும்னா ஏன் வேணும், வேணானா ஏன் வேண்டாம்? இல்ல, நல்ல கொஸ்டின். இப்போ நீங்க கேட்ட முதல் கேள்வி வந்து நீட் வந்து ஒரு குவாலிட்டி டாக்டர்ஸ் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்லைன்னு தான் சொல்வேன். அதாவது போன வருஷம் பாத்தீங்கன்னா, அதாவது ஒரு ஓசி ஸ்டூடெண்ட் ஹஸ் டு ஸ்கோர் 599 பிளஸ், அப்போதான் அவனுக்கு வந்து கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்ல கிடைச்சது. அதே வந்து ஒரு 598 வாங்கியிருப்பாரு, 597, அவனால வந்து செல்ஃப் பினான்சிங் கவர்மெண்ட் அலாட்மெண்ட் கிடைச்சிருக்கும். 7 to 8 லட்சம் ரூபாய் ஃபீஸ் கட்டுறதுக்கு பே பண்ணிக்க முடியாது. இவ்வளவு கஷ்டப்பட்டு வாங்கி முடியல. அதே டைம் நீங்க பாத்தீங்கன்னா வெறும் 113 மார்க், அதாவது மினிமம், அதாவது 15.6% தான் 720க்கு, வெறும் 15%, 113 மார்க் வாங்கி வருஷம் 25 லட்சம் ரூபாய் கொடுத்து அவங்க எம்பிபிஎஸ் ஜாயின் பண்ணிருக்காங்க. அப்போ டு யூ திங்க் தட் மணி பிரிங்ஸ் குவாலிட்டி? கண்டிப்பா கிடையாது. அப்போ வந்து இது வந்து நீட்டுக்கு முன்னாடி டொனேஷன் கொடுத்தும் போனாங்க, ரைட்? இப்போ நிறைய பேர் கேள்வி வந்து, சார் அது முன்னாடியுமே இருந்தது அப்படின்னு. எல்லாமே பிளஸ் ஆர் மைனஸ் கூட்டி பாத்தீங்கன்னா கடைசியில ஒண்ணுதான். போனது நீட்டுக்கு முன்னாடி டொனேஷன் கொடுத்து வெறும் ஃபீஸ் மட்டும் பே பண்ணாங்க. தட் காஸ்டட் ஆல்மோஸ்ட் 1 crore ஃபார் அ ஃபேமிலி. அதே தான் இப்போ வந்து ஃபீஸா கட்டுறாங்க, அக்கௌண்ட்ல கட்டுறாங்க 25 lakhs per year, அதுவும் கரெக்டா 1 crore மேல தான் வருது. ஸோ நீட் வந்து அபாலிஷ் டொனேஷன், the poor people could do it, குவாலிட்டி வந்திருக்கு அப்படிங்கிறது கண்டிப்பா வந்து ஒரு ஏற்றுக்க முடியாது. ஒரே ஒரு நல்ல விஷயம் நீட்ல அப்படின்னா, இட் அபாலிஷ்ட் பிளாக் மணி, அது வந்து கண்டிப்பா வந்து பண்ணலாம். இன்னொரு நல்ல விஷயம் அப்படின்னா, நீங்க வந்து பணம் இருந்தாலும் இட் ஹாஸ் டு கோ த்ரூ மெரிட். அந்த ஒரு பாயிண்ட், பணத்திலயும் வந்து பட் குவாலிட்டி என்ன, எதுக்காக கொண்டு வந்து அப்படின்னு போகும்போது ஒரு கொஸ்டின் மார்க் வருது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீட் வந்து ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது ஒன்லி எம்பிபிஎஸ் பிடிஎஸ் தான் சொன்னாங்க. போக போக பாத்தீங்கன்னா வெட்டினரி ஆல் இண்டியா கோட்டாக்கு எடுத்துட்டு வந்தாங்க. நல்லவேளை தமிழ்நாடு வெட்டினரிக்கு நீட் கிடையாது, ஆல் இண்டியா கோட்டாக்கு நீட் எழுதணும். அதே மாதிரி வந்து சித்தா, ஹோமியோபதி, ஆயுர்வேதிக், இந்த இந்தியன் மெடிசன் எக்ஸப்ட் நேச்சுரோபதி எல்லாத்துக்குமே நீட் கொண்டு வந்தாங்க. இந்த வருஷம் பாத்தீங்கன்னா பிஎஸ்சி நர்சிங்கும் கொண்டு வந்துட்டாங்க. அப்போ இந்த அலைடு ஹெல்த் கேருக்கு வந்து நீட் தேவையான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா தேவையில்லை. ஏன்னா இந்த அலைடு ஹெல்த் ரிலேட்டட் வந்து பாத்தீங்கன்னா மிடில் கிளாஸ், லோயர் மிடில் கிளாஸ் தான் போறாங்க. அவங்களால ஒரு நீட் கோச்சிங் எடுத்துட்டு போக முடியுமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி. அப்போ இன்னும் நிறைய ஆய்வு செய்யலாம். நான் எப்பவுமே சொல்வேன், எஜுகேஷன் பொறுத்த வரைக்கும் there should be equality. No one side of students should get benefit. அது அர்பனா இருக்கலாம், ரூரலா இருக்கலாம், இல்ல ஸ்டேட் போர்டா இருக்கலாம், சிபிஎஸ்இ இருக்கலாம், ரிச் ஆர் poor, irrespective of community, every should be on the equal platform. The merit reservation should be there, minimum reservations, what is as per our social status, that should be followed. So இது எல்லாமே நம்ம மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா, ஒரு எக்ஸாம் மூலமா தான் மெயின்டைன் பண்ண முடியுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. There are many other ways we can bring it. பட் வந்து நீட்டுங்கிறது எந்த ஒரு டிசிஷனும் இம்மிடியட்டா எடுக்கக்கூடாது. நாங்க அதுதான் சொல்றோம். ஏன்னா இப்ப சடனா இப்ப நீட் இல்லைன்னு சொன்னா ரிப்பீட்டர்ஸ் என்ன ஆவாங்க, இந்த வருஷம் ப்ரிப்பேர் பண்ணவங்க என்ன ஆவாங்க? சோ எப்பவுமே எஜுகேஷன்ல நாங்க சொல்றது வந்து எந்த ஒரு சேஞ்சஸுமே
மினிமம் 12 to 15 months டைம் கொடுக்கணும். இப்போ பிஃபோர் த அகடமிக் இயர் ஸ்டார்ட்ஸ், தி ஸ்டூடெண்ட் ஷுட் நோ ஹவு இஸ் அட்மிஷன் ப்ராசஸ் இஸ் கோயிங் டு டேக்ஸ் பிளேஸ். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா சேஞ்சிங் த கோல் ஃபீல் இன் த லாஸ்ட் மினிட் இஸ் நாட் ரைட். அப்போ ஒரு பையன் இப்ப 11th 12th போறான்னா, ஓகே அடுத்த வருஷம் நீட் இருக்க போறது இல்ல, only board exam you will prepare. Illa NEET irukku, appo you will concentrate more on entrance exam. So you should know before you start is the actual academic year, government should spell out very clearly how the admission process. In the confusions, political decisions only make students to get tense, stressed, parents become stressed, idu ellame. So ஒரு clear cut idea. Adanaல first வந்து we should have some very legal, strong legal thing from, I request the Supreme Court of India to say very categorically, very clearly say, it should say that any educational change, reforms should be done before the academic year. அப்படி கொண்டு வந்தா students also mentally prepared. அதனால நான் சொல்வேன், இப்ப நானே சொல்வேன், இப்ப நான் சொன்ன கருத்து, you are a student, நீங்களும் ஒரு பயாலஜி நீட் எழுதுறது, நீங்க என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்க, ஃப்ரம் யுவர் பாயிண்ட் ஆஃப் வியூ சே. Okay, so yes sir, definitely sir, from my point of view, ஏன்னா இப்போ வந்து திடீர்னு ஒன்னு இருக்கு இல்லன்னு சொல்றப்போ students will not be ready for it definitely. So இப்போ வந்து நீங்க first day சொல்லிட்டீங்கன்னா they will be able to balance it out. And இதுல வந்து I have one more question. So some people go for NEET coaching and all that stuff and still they are not able to clear it and இன்னொரு இயர் எடுக்கிறாங்க. And some people இப்போ அவங்க ஸ்கூல் படிக்கிறப்போவே பேலன்ஸ் பண்ணி எடுக்கிறாங்க. And சில பேர் வந்து இதுக்கு தனியா ப்ரிப்பரேஷன் ரொம்ப பண்ணாம லாஸ்ட் 2 monthsல படிச்சு இல்ல அப்படி போய் பாஸ் பண்றவங்க இருக்காங்க. So what do you think sir, what role do you think coaching centers play on the whole, like இப்போ வந்து parents spend a lot of money on it too, so is it really worth it or is it really required to pass NEET? இல்ல, மெடிக்கல் ப்ரொஃபஷன்ங்கிறது ஒரு நோபல் ப்ரொஃபஷன். பீப்புள், அதுவும் இப்ப இந்த கோவிட் டைம்ல பீப்புள் லுக் அட் டாக்டர்ஸ் அஸ் காட் மாதிரி ஈக்குவல். சோ அந்த அளவுக்கு ஒரு நோபல் ப்ரொஃபஷன். சோ அதுல வந்து மணி ஷுட் நாட் பிளே அ பிக் ரோல். அதுதான் நாங்க சொல்றோம். இன்னைக்கு வந்து கோச்சிங் சென்டர்ஸ் வந்து ஐம் நாட் பிளேமிங், தட்ஸ் தேர் பிசினஸ். பட் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு கோட்டால, ராஜஸ்தான்ல கோட்டால மட்டும் கேன் யூ பிலீவ் வித் மோர் தென் 3000 crores of business, one particular city. Overall பாத்தீங்கன்னா the huge money. So why don't we use those money in this thing in a different way also? அதுதான் நான் சொல்வேன் நான் வந்து. So வந்து the purpose, education should be fairly easy to be accessible ஆ இருக்கணும். அடுத்தது வந்து ரிப்பீட்டர்ஸ் தான் ஜாஸ்தி போறாங்க. 71% 70 to 71% ரிப்பீட்டர்ஸ் தான் போறாங்க அந்த நீட் வந்த பிறகு நீங்க பாத்தீங்கன்னா. பட் அந்த ரிப்பீட்டர்ஸ் அதே வந்து பிளஸ் டூ வந்து there's no improvement. பிளஸ் டூ எக்ஸாம்ல there's no improvement. சீரியஸா வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. இப்போ வந்து ரிப்பீட்டர்ஸ் வந்து யாரு போறாங்க நீங்க பாருங்க. ஒரு சர்வே கூட நான் எடுத்தேன். சர்வே ரிப்பீட்டர்ஸ் எடுக்கும்போது higher middle class affluent family only is able to go to a repeater. Do you think a government school student or lower middle class will be able to spend, they charge even 2 lakhs 3 lakhs, I'm saying they'll not be able to spend 50,000 or the 1 lakh. கண்டிப்பா முடியாது. அவங்க என்ன நினைப்பாங்க பேரண்ட்ஸ், சார் இந்த ரிப்பீட்டர்ஸ்க்கு அவன் ஏதாச்சும் ஒன்று படிக்கட்டும் சார், குரூப் எக்ஸாம் எழுதிட்டோம், ஏதாச்சும் ஒரு இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணல, ஆர்ட்ஸ் அண்ட் ஜாயின், அந்த பணத்தை நான் ரிப்பீட்டர்ஸ் கொடுக்கல அட்லீஸ்ட் 3 வருஷம் ஃபீஸுக்கு பே பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ அந்த பையனுக்கு ஒரு ஆஸ்பிரேஷன் இருக்கும், அவன் ஒரு வருஷம் ரிப்பீட்டர் பண்ணாலும் அவனால சாதிக்க முடியும் நம்பிக்கை இருக்கும். பட் டியூ டு பினான்சியல் கிரைசிஸ் அவன் வந்து he has to take a change. இதுதான் நான் சொல்றேன். சோ நான் எப்பவுமே சொல்வேன், அதாவது ஒரு பினான்சியல் ஸ்டேட்டஸ்னால ஒரு ஸ்டூடெண்ட் உடைய ட்ரீம் வந்து ஸ்பாயில் ஆகக்கூடாது வாழ்க்கையில. அண்ட் எஸ்பெஷலி இஃப் இஸ் வெரி வெரி பிரில்லியன்ட் அண்ட் டேலண்டட். ஒரு பணத்துக்காக ஒருத்தருடைய கனவு வந்து நிறைவேறாம இருக்கக்கூடாது அப்படின்னு தான் நாங்க நினைக்கிறோம் ஆஸ் அ திங். சோ இதுல வந்து நிறைய விஷயங்கள் பார்க்க வேண்டியது இருக்கு. இப்போ வந்து இப்போ கோச்சிங் சென்டர்ஸ் வந்து இருக்காங்க அப்படின்னா, இப்போ அடுத்த கேள்வி கேட்கலாம், சார் கவர்மெண்ட்லயும் கோச்சிங் கொடுக்குறாங்க அப்படின்னு. See, என்ன இருந்தாலும் பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட் டீச்சர்ஸ் வந்து கோஸ் டு த டாப் கோச்சிங் சென்டர்ஸ். They really get good thing. We are very proud that they are getting earning so much. We are not denying all that. But how many people can afford it? அதுதான் வந்து நாங்க கேட்கிறோம். அடுத்தது அப்படி வந்து ஒரு வேணும் அப்படின்னு ஒரு சான்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா, why can't we bring some reservation for repeaters? எப்பவுமே ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல அது whether it's a board exam
ஆர் நீட் எக்ஸாம் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல மார்க் வாங்குறவங்க தான் புத்திசாலி. ரிப்பீட்டர்ஸ்ங்கிறது நான் புத்திசாலி இல்லைன்னு சொல்ல மாட்டேன், பட் டெஃபினெட்லி தட் ஃபெல்லோ இப்போ ஒரு பையன் வந்து ரிப்பீட் பண்ணி 500 மார்க் வாங்குறான், ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல 500 மார்க் வாங்குறான், யார் புத்திசாலி? ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல 500 மார்க் வாங்கினா புத்திசாலி. கண்டிப்பா சார். அது வந்து நாம புரிஞ்சுக்க வேண்டியது. அப்ப யாரு பண்றா அது? அந்த அவன் எக்ஸ்ட்ரா ரிப்பீட் பண்றதுக்கு வாட் எக்ஸ்ட்ரா திங் இஸ் கெட்டிங். சோ அப்போ இருக்கும்போது அப்படி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா வெதர் நீட் இஸ் தேர் ஆர் நாட், ரிப்பீட்டர்ஸ்க்கு ஒரு சின்ன கோட்டா எடுத்துட்டு வரலாம். லெட் தம், ஏன்னா அவன் ரிப்பீட் பண்ண போறான், யூ ஷுட் கெட் த மேக்ஸிமம் மார்க்ஸ். அவனுக்கு வந்து மேக் காம்படிஷன் சேலஞ்சிங். ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லயே பண்ணணும், அதுதான் நான் வந்து சொல்வேன் நானு. அதனால்தான் வந்து இப்போ வந்து அப்போ வந்து இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன் வந்து வில் ரீடைன், பேலன்சிங் ஆஃப் ப்ரிப்பரேஷன்ஸ் வில் ரிமைன். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் பிகம் மோர் நாலேஜபிள், மோர் காம்படிட்டிவ், and also economically it is viable for the every part of the student, whether rich or poor irrespective. இதுதான் நாங்க சொல்றோம். கண்டிப்பா சார், தட்ஸ் லைக் an interesting take on it actually. இப்போ வந்து இவங்களுக்கும் இந்த மாதிரி கோட்டான ஒன்று வந்துச்சுன்னா the playing field will be equal for everyone. இவங்களுக்கு வந்து they won't have an additional advantage over it. So that is like a really good insight. அண்ட் மூவிங் ஆன், இப்போ வந்து எஜுகேஷன் வந்து மணி பேஸ்டா இருக்கக்கூடாதுன்றதை நீங்க நிறைய ஸ்ட்ரெஸ் பண்ணனால நான் அது கேட்கறேன். ஸோ பீப்புள் ஹூ கேனாட் அஃபோர்ட் டு கோ ஃபார் கோச்சிங் சென்டர்ஸ், அவங்க வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம், என்ன பண்ணலாம், லைக் எதை வச்சு ப்ரிப்பேர் பண்ணணும், ஒண்ணுமே தெரியாம பிளைண்டா இருப்பாங்கல்ல. ஸோ பட் தே வில் வாண்ட் டு பிகம் டாக்டர்ஸ். ஸோ தில் பி சூப்பர் ஆம்பிஷன் டுவர்ட்ஸ் இட். எனக்கு வந்து என்ன தெரியணும், என்ன சொல்லினீங்கன்னா நான் செஞ்சிருவேன் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு கொஞ்சம் இன்சைட்ஸ் கொடுங்க சார். இல்ல, அதுதான் we need to bring reforms. நான் ஏன் சொல்றேன், போர்டு எக்ஸாமே ஏன் நாம வந்து கன்வெர்ட் பண்ணக்கூடாது? ஒரு போர்டு எக்ஸாம்ல 100 மார்க் வச்சுக்கோங்க, ஒரு ஒரு ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கக்கூடாது. நான் வந்து கம்ப்ளீட் போர்டு எக்ஸாம் வந்து நீட் அளவுக்கு அப்ளிகேஷன் ஓரியன்டெட்லாம் வேணாம். அதுல ஒரு 35-40% ஈஸியா கேளுங்க. ஓரளவுக்கு படிக்கிற மாணவன் பாஸ் ஆகணும். நான் எப்பவுமே சொல்றேன், தி எக்ஸாம் ஷுட் பி ஈஸி டு பாஸ், டிஃபிகல்ட் டு ஸ்கோர் சென்டம். அடுத்தது நெக்ஸ்ட் ஒரு 40% கொஸ்டின்ஸ் வந்து மேக் இட் லிட்டில் அபவ் ஆவரேஜ். ஸோ ஈவன் அபவ் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் கம்ப்ளீட் அண்ட் கெட் 10 to 20% questions should be really tough, applicable in each subject related to NEET examination. Let them compete. அதுல யாரு வராங்களோ அப்போ வந்து ஈவன் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற பையனுக்கு இன்ட்ரெஸ்டட் who is talented, ஒரு கிளாஸ்ல ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்லயோ ரூரல் சைட்லயோ இல்ல வந்து ஒரு செமி அர்பன் சைட்லயோ கொஞ்சம் லோயர் ஸ்கூல்ல படிக்கிற மாணவன் வந்து அங்கேயும் நல்ல டீச்சர்ஸ் இருக்காங்க. ஸோ இந்த ஒரு 50 பேர் படிக்கிறாங்கன்னா ஒரு 10 பேர் வந்து நிஜமாவே டேலண்டட், அவனுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா புஷ் கொடுத்தோம்னா அவன் கண்டிப்பா ஆக முடியும். அந்த 10 பேருக்கு ஒரு அடிஷனல் கோச்சிங் வந்து அந்த ஸ்கூலே கொடுக்க முடியும். இன்னைக்கு இருக்கிற நிலைமையில வந்து கொடுக்க முடியும். அது கவர்மெண்ட் ஸ்கூலா இருந்தாலும் சரி, பிரைவேட் ஸ்கூலா இருந்தாலும் சரி. அப்படி நாம கொண்டு வரணும், அவங்கள மேல கொண்டு வரணும். அப்பதான் கோச்சிங் தனி செப்பரேட்டா என்ட்ரன்ஸ் ஆகும்போது தான் இட் கெட்ஸ் டைவர்டட். ஏன்னா எல்லா ஸ்கூல்லையுமே வந்து they will not give much importance to entrance exam. நீ எங்க வேணா வெளியே பண்ணிக்கோ, unless the integrated, அது வந்து சிட்டில தான் இருக்கும். ரூரல் சைடு செமி அர்பன்ல நீ ஃபர்ஸ்ட் படி, போர்டு எக்ஸாம் பாஸ் பண்ண. ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த போர்டு எக்ஸாம் மார்க், அந்த பெர்ஃபார்மன்ஸ் தான் அவங்களுக்கு அடுத்த அட்மிஷனுக்கு அது யூஸ் ஆக போகிறது. ஸோ அதுதான் நாங்க சொல்றோம். அடுத்தது டெஃபினெட்லி வி ஷுட் கிவ் சம் இம்பார்ட்டன்ஸ் டு ரூரல் சைடு அண்ட் ஆல் திஸ். நான் வந்து ரியலைஸ் பண்ணேன், இதெல்லாம் நான் ரியலைஸ் பண்ணிருக்கேன். ஒரு காலத்துல நானே கோச்சிங் சென்டர் வச்சிருந்தேன். ஐ ரியலைஸ்ட் இன்ஃபேக்ட் வந்து ஃபர்ஸ்ட் இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அபாலிஷ் பண்ணும்போது நான் வந்து ஐ வாஸ் அகைன்ஸ்ட் கவர்மெண்ட், ஒய் ஷுட் யூ அபாலிஷ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம். அப்போ வி லாஸ்ட் த கேஸ். அதுக்கப்புறம் சிஸ்டம் இந்த போர்டு எக்ஸாம் வச்சு கொடுக்கும்போது ஐ சாட் ஒன்னும் தப்பு இல்லையே, நல்லா தானே இருக்கு, அப்போ எதுக்குன்னு. ஸோ அதனால ஈவன் now I am supporting that there should not be any entrance examination. போர்டு எக்ஸாம்லயே கொடுக்கலாம் அப்படின்னு. இன்னொன்று, போர்டு எக்ஸாம் கொடுக்கும்போது நிறைய பேர் வந்து வந்தாங்க, ஆல்மோஸ்ட் 200 ஸ்டூடெண்ட்ஸ் ரூரல், அதனால தான் ரிசர்வேஷன் கொண்டு வந்தாங்க. இன்னொன்று நான் எப்போ ரியலைஸ் இன்னும் நல்லா ரியலைஸ், ஏன் இப்போ நான் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கேன் அப்படின்னா, இப்போ ரியாலிட்டி இந்த 1.5 வருஷமா நான் ரியாலிட்டி, பிகாஸ் ஐ கோ டு த கிரவுண்ட் லெவல் அண்ட் ஸ்பீக். எப்பவுமே நான் அதான் சொன்னேன், ப்ளீஸ் ஐ ரிக்வெஸ்ட் the students' parents, go to the rural side. How many of you have visited a primary health care center in a rural area? I am asking this question. How many of you have interacted with the doctors there? How many of them are saving the lives of the rural poor of us?
Do you know what they are? Only MBBS. Do you think they studied All India Pre-Medical? No, just board exam based money. They are serving. How many affluent students who finishes NEET, spend so much money on coaching, will work in a primary health center in rural side? Does our rural side doesn't need a health care? That does not. Don't say it's a government. Government has to appoint. We are not getting people. If I was talking to the collector, and he was giving this information also to me. Sir, you should go and see how they work. Are they? See, this is what I'm saying. அடுத்தது வந்து இப்ப தமிழ்நாடுல நீட் இல்லாத போது டாக்டர்ஸ் have completed and today working. Did they do any mistake? They are doing extremely good. They've saved so many lives of people. Appo, how can you say that only if you go with NEET they become a very big doctors? Absolutely not. Okay, you want to bring merit, you want to bring transparent. Change the board examinations. Bring it more competitive. இதுதான் நாங்க சொல்றோம். Why should make parents to spend so much money on an entrance exam? Additional burden, why should we have? இதுதான் நாங்க சொல்றோம். நான் வந்து கேட்கறது, இன்னைக்கு யூஎஸ்லயோ எங்கேயாச்சும் do we have any entrance exam for this? No, nothing. No, they have only the SAT exam, which only corrects the aptitude test. Nothing concerned with the thing. So இது வந்து first வந்து we should realize all this. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் ரிஃபார்ம் கொண்டு வந்து, ஏன்னா இன்னைக்கு எக்கனாமிக் சிச்சுவேஷன் இஸ் ரியலி ஸ்கேரிங். இன்னைக்கு கூட என்னுடைய ட்விட்டர்ல எழுதியிருக்கேன், கவர்மெண்ட் ஷுட் கிவ் எக்ஸம்ஷன் டு ஆல் த மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ். மெனி ஃபேமிலிஸ் ஆர் கெட்டிங் கிரஷ்ட். எனக்கே வந்து என்னுடைய தெரிஞ்ச ஒரு ஸ்டூடெண்டுடைய அப்பா வந்து என்கிட்ட பேசினாரு, சார் என்கிட்ட பணம் இல்லை, பரவாயில்ல பணம் இல்லைனாலும் கவுன்சிலிங் கொடுக்குறேன். ஏன்னு கேட்டேன். சார் இருக்கிற பணம் சேவிங்ஸ் எல்லாமே என்னுடைய வைஃபுக்கு வந்து கோவிட் வந்துருச்சு, போயிடுச்சு சார், சொத்து விற்கிற மாதிரி இருக்கு சார் அப்படின்னு. இதெல்லாம் நாங்க பாக்குறோம். Because we interact with people, with different kind of people. So இதை வந்து புரிஞ்சுக்கணும். நான் சொல்றேன் வந்து போர்டு எக்ஸாம்னால நீட் எல்லாமே வந்து there'll be a plus and minus. Finally சோஷியலா which is more advantage, which is more majority, which is more beneficial for economic, அப்படிதான் பார்க்கணும். எதுவுமே 100% கிடையாது. போர்டு எக்ஸாம்ல கூட 100% மெரிட் 100% குவாலிட்டி கண்டிப்பா நீட்ல இல்லாத போது போர்டு எக்ஸாம் வரும். ஸோ வி நீட் டு பேலன்ஸ். ஓவரால் வி நீட் டு டெவலப். அதுதான் நாங்க சொல்றோம். புரியுது சார். நீங்க வந்து அந்த ஒரு பேலன்ஸ்ட் ஆஃப் ஸ்கேல் கொண்டு வரணும்னு பாக்குறீங்க. தட் இஸ் ரியலி நைஸ். அண்ட் ஐ ஹோப் தே லைக் ஷேப் திஸ் இன் தி ஃபியூச்சர்ல கொஞ்சம் இந்த சேஞ்சஸ் எல்லாம் கொண்டு வந்தா ரொம்பவே நல்லா இருக்கும்னு தான் நினைக்கிறேன். பட் மூவிங் ஆன், இப்போ வந்து ஒரு ஜெனரல் இதை பாக்குறப்போ என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் நீட் எழுதிருக்காங்க, நானே கூட எழுதியிருக்கேன். நான் வந்து எழுதணும்லாம் எழுதல, ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ட்ரை இட் அவுட். ஸோ நான் எழுதினேன். So a lot of people wrote NEET and marks கிடைச்சதுல பார்த்து சில பேர் வந்து 400 மார்க் 500 450 மார்க்லாம் வாங்கிட்டு இல்ல எனக்கு இன்னும் பெட்டரா சீட் வேணும்னு சொல்லிட்டு அப்படியே இருக்காங்க. And some people got like 200 marks அந்த ரேஞ்ச்ல வாங்கிட்டு they're going to Philippines and other countries for studying MBBS. So why does this cut off change so much? Like இப்போ abroadல போனா cut off கம்மியா இருந்தா போதும், இங்க இருந்தா ஏன் cut off நிறைய இருக்கணும்? Like why is this change there? இல்ல இது வந்து வெரி குட் கொஸ்டின். ஏன் வந்து அப்ராட்ல போய் பண்ணா அங்க வந்து மெயின் வந்து ஓகே அங்க வந்து என்ன சொல்றாங்க, தே நீட் பீப்புள். இங்க வந்து காம்படிஷன் இஸ் வெரி ஹை. வி ஹேவ் வெரி லிமிடெட் நம்பர் ஆஃப் சீட்ஸ், மோர் பீப்புள் ஆர் காம்பீட்டிங். அங்க அந்த மாதிரி கிடையாது. அப்போ வந்து அவ்வளோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணி தே வாண்ட் சம்படி டு கம் இன் சைட். ஸோ அடுத்து அதனாலதான் வந்து தே கிவ் இட் அட் த லோயர் ரேட். தே ஹேவ் லாட் ஆஃப் தி மெடிக்கல் பொறுத்த வரைக்கும் வந்து சில கண்ட்ரீஸ்ல தே கிவ் லாட் ஆஃப் எக்ஸம்ஷன்ஸ் டு பில்ட் ஹாஸ்பிட்டல், the tax concession, power consumption, I mean the concessions, a lot of things. But India அது மாதிரி கிடையாது. So அப்படி இருக்கும்போது Indian self-financing medical college has to spend a lot of money to get established, maintained. So they need to charge more. அங்க வந்து charges கம்மியா இருக்கு. So அப்போ the tentative to move out. But nothing wrong to move out. But the students should remember that if you go out to study in abroad, it's going to take much longer time. அதுக்கப்புறம் they have to come and write those examinations to work and practice here. That examination is becoming more tougher and tougher. The percentage wise students is getting very lower. And அதுக்கப்புறம் they have to do 1.5 years of house surgeon. So it's become very long. இப்போ என்னுடைய ஸ்டூடெண்டே ஒரு பொண்ணு வந்து சைனால MBBS முடிச்சுட்டு 4வது அட்டம்ப்ட்ல பண்ணி இப்பதான் ஒர்க் பண்ண. அப்ப இப்போ ஏஜ் வந்து 29. அவ என்னைக்கு MS பண்ணி என்னைக்கு MD பண்ணி
இப்பதான் 29 இயர்ஸ்ல தான் she is now the equivalent to an MBBS doctor. So it's take time. இப்போ அவளுக்கு மேரேஜ் வேற ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இது எல்லாமே இருக்கு. ஸோ கீப் இன் மைண்ட். இல்லை நான் எப்படியும் 35 வயசானாலும் நான் டாக்டர் ஆக போறேன் அப்படின்னா சத்தியமா படிக்கலாம், தப்பே கிடையாது. ஏன்னா ஏஜ் இஸ் நாட் அ கிரைட்டீரியா. அதுவும் இந்த வருஷம் பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஜாப் ரிட்டையர் ஆகி 60 வயசுக்கு மேலானவர் நீட் எக்ஸாம் எழுதி MBBS ஃபர்ஸ்ட் இயர் படிச்சுட்டு இருக்காரு இந்த வருஷம். ஸோ ஏஜ் இஸ் நாட் அ கிரைட்டீரியா. பட் அதுவும் ஐ வில் நாட் அக்செப்டுங்க. அந்தந்த ஏஜ்ல அது பண்ணு தான் சொல்லுவேன். பட் இது வந்து ஓகே, சுப்ரீம் கோர்ட் ஆர்டர், வி ஹேவ் டு ரெஸ்பெக்ட். எப்பவுமே there should be some restrictions in everything. In age restrictions இருக்கணும். The admission number of people is getting things, it should not be get saturated. இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ அந்த மாதிரி வந்து கொஞ்சம் ஸ்ட்ரீம்லைன் பண்ணா கண்டிப்பா நம்மளுடைய மெடிக்கல் எஜுகேஷன் நல்லா இருக்கும். ஈவன் ஸ்டூடெண்ட்ஸ் வில் ஹாவ் தி மோர் பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி டு மூவ் அப். Yes, sir. That is totally acceptable what you gave us an answer. And next question எனக்கு என்னன்னா, நீங்க ஸ்டார்டிங்லேயே இந்த கொஞ்சம் ரிசர்வேஷன் கோட்டா பத்தி தான் பேசியிருந்தீங்க. ஸோ இப்போ வந்து ஒரு ஓசி ஸ்டூடெண்ட் வந்து 500 வாங்கினாதான் அப்போ கூட அவன் சீட் கிடைக்காம சில பேர் போவாங்க. அண்ட் சில பேர் வந்து ஒரு 100 மார்க்ஸ் 200 மார்க்ஸ் வச்சுட்டு சீட் கிடைச்சிட்டு போவாங்க. ஸோ இந்த ரிசர்வேஷன்ன்றது வந்து கண்டிப்பா நமக்கு தேவைனா ஏன் தேவை, இதோட டிராபேக்ஸ் என்ன, பாசிட்டிவ்ஸ் என்ன, எது அதிகமா இருக்கு, அது ஏன் இன்னும் சஸ்டெயின் ஆகிட்டு இருக்கு? இல்ல கண்டிப்பா ரிசர்வேஷன்ஸ் கண்டிப்பா தேவை. ஏன்னா ஐ ஹவ் சீன், அதாவது there is lot of differences. அதனால வந்து there should be reservations as per the constitution of India. அதுல எந்த மாற்றம் கருத்து கிடையாது. Because I know a lot of some backward community people and the scheduled caste are finding very difficult. அவங்க பேரண்ட்ஸ் வந்து படிச்சவங்களா இல்ல, அவங்க ஃபேமிலியில they have to move up. இன்னைக்கு டெக்னாலஜி ஓரியன்டட் ஆயிடுச்சு, லேபர் ஒர்க் இஸ் கமிங், ஒன்லி ஸ்கில்டு டெக்னாலஜி ஸ்கில் தான் தேவைப்படுது, அவங்கள படிக்க வைக்கணும். இதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. அந்த இதுலுமே வந்து ஈக்குவாலிட்டி வந்து வரணும். அதுல வந்து மாற்று கருத்து கிடையாது. ஸோ ரிசர்வேஷன் இருக்கணும், அதுல தப்பு கிடையாது. பட் ரிசர்வேஷன்ங்கிறது அடிஷ்னல் ரிசர்வேஷன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்கிற கேள்வி, இப்போ வந்து சார் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்கு ரிசர்வேஷன் கொடுத்தது ரைட்டா அப்படின்னா நான் ரைட்டுன்னு சொல்லுவேன். சார் எப்படி சார் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு மட்டும் கொடுக்கலாம் அப்படின்னா, அப்போ நான் அப்ப திருப்பி கேட்பேன், will you accept reservation? நீ வந்து நான் என்ன கம்யூனிட்டின்னு கேட்டேன் அந்த பாயிண்ட், பிசி. அப்ப will you accept பிசி கூட ரிசர்வேஷன் இல்லைன்னு நீ ஒத்துக்கனா, அது எப்படி ஒத்துக்குவேன் அப்படிங்களா? சோ அது அப்ப வந்து இட்ஸ் பிகன் a selfishness. நான் வந்து கவர்மெண்ட்டுக்கு என்ன சொல்றேன் அப்படின்னா, you follow reservations, that should be there should be no question on that. So but if you bring additional reservation, for example, if government school additional reservation பண்ண வந்தாங்கன்னா, make sure that you create same amount of additional seats so that existing student doesn't get affected. இப்போ புதுசா ஒரு நியூ ரிசர்வேஷன் கொண்டு வரீங்க, இன்டர்னல் ரிசர்வேஷன். இப்போ அந்த இன்டர்னல் ரிசர்வேஷன்ல ஒரு 150 சீட் வந்து ஒரு இதுக்கு போகுது, ஒரு குரூப்புக்கு போகுதுன்னா, கிரியேட் எக்ஸ்ட்ரா 150 சீட்ஸ் so that the other student doesn't get affected. So no, see, எந்த ஒரு ரிசர்வேஷன் பாலிசிலையுமே சாதகம் பாதகம் இருக்கக்கூடாது. We should balance. So if you are bringing some additional reservations, make sure that you create so much additional seats so that other people will not get affected. இதுதான் நான் சொல்றேன். புரியுது சார். That is actually a really good view on it. And அப்படி பண்ணாதான் கரெக்டா இருக்கும், ஒரு பேலன்ஸ் மெயின்டைன் ஆகும் நீங்க சொன்ன மாதிரி. And okay, like all this apart, இப்போ வந்து நீட் வந்து கண்டிப்பா இப்போ கேன்சல் பண்ணாங்கன்னா it will impact a lot of people. So இப்போ நீட் வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, they can only have it online as of now. ஏன்னா ஆஃப்லைன் கண்டிஷன்ஸ் வந்து இப்போ சரியில்லை. ஸோ ஆன்லைன்ல வச்சோம்னா ஆன்லைனோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்ன, ஆன்லைன்னால இந்த நீட்டோட இது எப்படி அஃபெக்ட் ஆகும், இல்லை எப்படி பெட்டர் ஆகும்? இல்ல எனக்கு தெரிஞ்சு வந்து இப்ப வந்து நீங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஆன்லைன்ல வைக்கிற அளவுக்கு we have not grown up, nor our students, nor our the system also, digital infrastructures will support. ஏன்னா அப்படி வைக்கணும்னா அந்த we need to really use the artificial intelligence and all this, the Proctor the method, which is going to be very difficult. When Anna University student itself, when they write the exam, they found difficult, the results were withheld, a lot of legal problems. So it should be better offline தான். எப்பவுமே இந்த மாதிரி highly competitive exams வந்து offlineல வைக்கிறது தான் better. Maybe we can take it 2 or 3 months delay, not a problem. Before the third wave starts, I repeat, before the third wave starts, which they predict, we should have these examinations and go about it. இதுதான் சொல்றேன்.
நான் இன்னைக்கு கூட ஒரு ட்விட்டர் எழுதலான்னு பாக்குறேன். இனிமேல் நம்ம ஊர்ல எப்படி இருக்கும்னா 2 மாசம் வேலை செய்யணும், 2 மாசம் லாக்டவுன், திரும்பி 2 மாசம் வேலை செய்யணும், அப்படிதான் இருக்கணும். we should get used to it till we get vaccinated. ஸோ அது மாதிரி தான் இந்த டைம் கேப்ல எப்பப்போ டைம் கேப் இருப்போ அப்போ ஸ்கூல் காலேஜ் நடத்தணும், அப்பெல்லாம் எக்ஸாம் முடிச்சிடணும், then again prepare for it online இந்த மாதிரி. So it's we need to balance till another 1 year அப்படிதான் இருக்க போகுது. So we need to get used to it. So இந்த மாதிரி எக்ஸாமினேஷன் வந்து better it's in the offline. Only thing, create more centers so students need not travel. So even rural side they can create centers. இன்னைக்கு வந்து நீங்க முடியும், அது வந்து absolutely not a possible. ஒரே இது என்ன பண்ணலாம் அப்படின்னா they have to see it. இப்போ வந்து ஒரு ஈவன் கிராமத்துல வந்து ஒரு 3 ஸ்கூல்ல +2 எக்ஸாம் நடத்துறாங்க அப்படின்னா ஒரு சென்டர்ல நீட் எழுதுறாங்க, ஈவன் 2 பேர் இருந்தா கூட they should not be made to travel much longer. ஸோ அந்த ஒரு ஆல்மோஸ்ட் வந்து 3 times more சென்டர்ஸ் நாம வந்து கிரியேட் பண்ணலாம். அது ஒன்றும் ப்ராப்ளமே கிடையாது. இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜி, இன்னைக்கு இருக்கிற மேன் பவர் அண்ட் தி சிஸ்டம் தி கவர்மெண்ட் கேன் இம்ப்ளிமெண்ட் ஈஸிலி. ஸோ அப்படி கொண்டு வந்து ஒரு எக்ஸாம் கொண்டு வரலாம். மேபி தே கேன் ரெடியூஸ் த டைம். இன்ஸ்டெட் ஆஃப் 3 hours they can make it 2 hours, 2.5 hours. நாட் அ ப்ராப்ளம். ஸோ இது கொஞ்சம் இந்த வருஷத்துக்கு மட்டும், நாட் ஃபார் எவ்ரி டைம். இந்த மாதிரி பண்ணிட்டு we can definitely have the examination. இந்த வருஷத்துக்கு கண்டிப்பா நீட் நடத்தணும் தான் நாங்களும் சொல்றோம். அது வந்து அடுத்த வருஷத்துக்கு ப்ளீஸ் மேக் all the legal system clear. We even I feel that we should not have NEET அந்த மாதிரி entrance which gives extra burden. நேத்து கூட ஆக்டர் சூர்யா கூட பேசியிருக்காரு, அதாவது இட்ஸ் அகைன்ஸ்ட் சமூக நீதி அப்படின்னு. Difference of opinion, we respect everybody opinions. So this our opinion, it's my opinion, your opinion might also differ, it's not, but let's balance it and take the right decision so that nobody gets advantage, nobody gets disadvantage. எல்லாத்துக்குமே ஓரளவுக்கு பாதகமா இருக்கிற மாதிரி தான் எந்த டிசிஷனும் இருக்கணும் எஜுகேஷன் பொறுத்த வரைக்கும் அப்படின்னு நாங்க சொல்லுவோம். புரியுது சார். சோஷியல் கன்சர்னோட எல்லாருக்குமே ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கணும்ன்ற மாதிரி சொல்ல வரீங்க. புரியுது சார். சோ இப்போ வந்து you talked about how government should go about with it. இந்த மாதிரி நடுவுல கிடைக்கிற கேப்ஸ்ல எல்லாம் they have to conduct exams and stuff அப்படின்னு சொல்லிருந்தீங்க. So how can students mentally prepare themselves, because அவங்க வந்து நிறைய ஸ்ட்ரெஸ்ல இருக்காங்க. apart from the corona pandemic and everything, வீட்டிலேயே இருக்கிறப்போ they are undergoing a lot of stress and they are getting a lot of negative comments as well. So வீட்ல எல்லாம் இப்போ வந்து நீ வேலைக்கு போயிருந்தா ஏதாச்சும் நல்லா நடந்திருக்கும், எதுக்கு இன்னொரு 1 year ரிப்பீட் பண்ற, இவ்வளவு வெயிட் பண்ணிட்டு இருக்க நீட்னாலதான் அப்படின்னு நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்கும். இதெல்லாம் ஓவர் கம் பண்ணி அவங்க எக்ஸாம் எழுதணும்னா லைக் can you give tips for them? இல்ல, அதாவது இட்ஸ் கோயிங் டு பி வெரி ஸ்ட்ரெஸ்ஃபுல் தான் எல்லாமே. இன்னைக்கு வந்து நாட் ஒன்லி ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ், பேரண்ட்ஸ், ஃபார் ஜாப் கோயிங், ஃபார் டீச்சர்ஸ், ப்ரொஃபஷனல்ஸ். இந்த சிஸ்டமே கொஞ்சம் மாறி இருக்கு பிகாஸ் ஆஃப் ஆன்லைன் அண்ட் ஆல் திஸ். சில ஃபேமிலியில வந்து கோவிட் அஃபெக்ட், ஃபினான்ஷியல் ப்ராப்ளம், என்வாயர்மெண்டல் சிச்சுவேஷன் டிஃபர்ஸ். ஸோ இது எல்லாமே இப்ப இருக்கிற வந்து அப்போ வந்து பேரண்ட்ஸ் ஹேஸ் டு ஃபர்ஸ்ட் பிளே அ கிரேட் ரோல். ஃபர்ஸ்ட் தே ஹேவ் டு மோட்டிவேட் த பீப்புள். ஈவன் த கவர்மெண்ட் ஷுட் இன்வால்வ். தெர் ஆர் சம் பப்ளிக் ஆர்கனைசேஷன், இன்ஸ்டிடியூஷன் ஷுட் ஃபர்ஸ்ட் ஒரு 3 நாள் கிளாஸ் நடத்துறோம்னா ஒரு நாள் வந்து மோட்டிவேஷன், மேக் தம் பீப்புள் மென்டலி பிசிக்கலி ப்ரிப்பேர் ஃபார் தி டு லேர்னிங் எவ்ரி. ஸோ தே ஷுட் கெட் ரெஃப்ரெஷ், ரிஃபைன்ட் அண்ட் எவ்ரி டைம். இது வந்து ரொம்ப தேவை இப்போ இருக்கிற சூழ்நிலையில. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இதுல வந்து ஈவன் தி ஃப்ரெண்ட்ஸ், தி சோஷியல் மீடியால வந்து அன்னெசரி டைவர்ட் ஆகாம மோர் ஆஃப் ஹெல்பிங் ஈச் அதர், கேரிங் ஃபார் ஈச் அதர் முடியுங்கிறது ஒரு நம்பிக்கை கொடுத்துட்டு மோர் ஆஃப் அ கான்ஃபிடன்ஸ் ரிலேட்டட் சாட்டிங் வில் பி டெஃபினெட்லி வில் ஹெல்ப் குவைட் அ பிட். அப்பதான் இன்ஸ்டெட் ஆஃப் சேயிங் பயமுறுத்துறதோட முடியாது, கஷ்டம் இந்த மாதிரி அப்படின்னு சொல்றதோட முடியுங்கிறது ஒரு நம்பிக்கை. நான் எப்பவுமே சாதிக்கணும்னு வெறி வந்துச்சுன்னா கடவுள் கூட நிறுத்த முடியாது. இன்னைக்கு இருக்கிற எப்பவுமே அதை நான் எப்பவுமே சொல்ல, நான் இது ஒன்லி மைண்ட் டெட்ஸ், நான் எப்பவுமே சொல்லுவேன். ஸோ அதே தான் ஹெல்த்லையும் இது வராதுன்னு நினைச்சுன்னா கண்டிப்பா வராது. வரும், ஐயோ பயமா இருக்கு அப்படின்னா பயம் வந்துடும். இது ஃபியர் ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் ரிமெம்பர் ஒன் திங், வி ஷுட் ரிமெம்பர், எவ்ரி ஸ்டூடெண்ட் ஷுட் ரிமெம்பர், மெடிக்கல் இஸ் நாட் த ஒன்லி சொல்யூஷன். இஃப் யூ டோன்ட் கெட் இட், there is a different way. இப்போ எனக்கே வந்து இந்த மாதிரிலாம் நான் நடந்திருக்கு. நானே வந்து மெடிக்கல் ஆஸ்பிரண்டா இருந்தேன் 12th படிக்கும் போது, கிடைக்கல பீயிங் ஓசி. எங்க அப்பானால முடியல, எனக்கு ஐஐடியில கிடைச்சது, பிட்ஸ்ல கிடைச்சது. அப்போ வந்து சென்ட் ஜான்ஸ் தான் ஒன்லி செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ். அப்பாட்ட பணம் கிடையாது, செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ். அப்போ வந்து அனாயன்ஸ்ல சேர்த்து விட்டாரு. இன்ஜினியரிங் தான் படித்தேன், ரொம்ப வெறுப்பா தான் படித்தேன். பட் வந்து இப்போ கூட நினைச்சு பாக்குறது, சப்போஸ் மெடிக்கல் போயிருந்தா இந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆயிருப்பேன்னா சத்தியமா இருக்க மாட்டேன். ஸோ எவ்ரி திங் ஹேப்பன்ஸ் ஃபார் குட் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ ஐம் நாட் நவ் ரெக்ரெட்டிங். அப்போ ஃபர்ஸ்ட்ல ரெக்ரெட் பண்ண, ஐயோ மெடிக்கல் கிடைக்கலையே, போச்சு வாழ்க்கையே போச்சு அப்படி இப்படின்லாம். இப்போ வந்து ஐம் ரியலி ஹாப்பி வாட் இட் டுக். ஐம் ரியலி ப்ரௌட் ஐ ஸ்டடி இன் யுனிவர்சிட்டி விச் கேவ் மீ லாட் ஆஃப் மென்டல் ஸ்ட்ரென்த் அண்ட்
the knowledge. I really, because I'm proud of my college, my university, and university. So which really today I'm there just because of those great teachers which they taught me, motivated, molded me. அதுதான் வந்து நான் எப்பவுமே சொல்றேன், the friends. More than that, again, the friends I had in my college. Again, amazing. இதுதான் வந்து a transformation for the people. So இதெல்லாம் புரிஞ்சுக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து, there will be a better things always. There is another way is available. அதை வந்து புரிஞ்சுக்கணும். ட்ரை பண்ணு, கிடைக்கலையா இருக்கு, இதுதான் நான் எப்பவுமே சொல்லுவேன், நீ கிடைக்கலையா கவலையப்படாத, நல்ல வேற ஃபீல்டுக்கு போ, இன்ஜினியரிங் போ, சம்பாதி, உங்க அம்மா அப்பா பேர்ல ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டு, தப்பே கிடையாது. உன் ட்ரீமை கொண்டு வா, உன் ட்ரீமை நீ வந்து இதுல காமிச்சிட்டு இன்வெஸ்ட் இன் ஹாஸ்பிட்டல், ஹெல்த் கேர், ஓப்பன் அ ஸ்மால் கிளினிக், அட்லீஸ்ட் ஒரு சின்ன கிளினிக் ஓபன் பண்ண, பெரிய ஹாஸ்பிட்டல் ஓபன் பண்ண முடியாது. Do something. Be proud to do something for the society. Give back of what you dreamt of, what you desired in your younger days. இதுதான் நாங்க சொல்றது. ஸோ அல்டிமேட்லி வந்து நம்ம எதுக்கு படிக்கணும், வாழ்க்கையில ஜெயிக்கணும், சாதிக்கணும், சம்பாதிக்கணும், அம்மா அப்பா நல்லா வச்சுக்கணும், 4 பேருக்கு உதவி செய்யணும், இதுதான் வாழ்க்கை. ஸோ இது வந்து ஒரு பர்டிகுலர் ஃபீல்ட்ல தான் பண்ண முடியும்னு கிடையாது. ஸோ யூ கேன் டெஃபினெட்லி அச்சீவ். டூ யுவர் பெஸ்ட், ப்ரிப்பேர் வெல். MBBS is definitely a good profession. If not, engineering or some other professions also waiting for you. Wish you all the very best. We are there. Thanks Chennai Institute of Technology for supporting to bring a streamline. We'll be having some more this type of interviews also in coming days in every field, so that people will get complete open up idea, and we welcome your suggestion also. Thank you so much, sir, for giving beautiful insights on each and every question. பொறுமையா டைம் எடுத்து நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க, and you have some really great ideas, and I really hope all those ideas get implemented in the future. And I think next session la kandipa sandikalam, guys. And if you have any other queries or anything, you can always put down in the chat box, and the comment section, and do subscribe to our channel. And I think we'll take leave for now, and this is Harshika and Jaiprakash Gandhi, sir, signing off.